2026ஆம் ஆண்டின் தற்போதைய தரவு மற்றும் முந்தைய புள்ளிவிவரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் அதிகம் பேசப்படும் முதல் 10 மொழிகள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இடத்தில் முதல் இடம் பிடித்திருப்பது இந்தியாவின் தொடர்பு மொழி என்று அழைக்கப்படும் ஹிந்தி தான். சுமார் 44% மக்களால் பேசப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இது முதன்மை மொழியாக உள்ளது. பிற மாநிலங்களிலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு காரணமாக இம்மொழி பேசுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இரண்டாம் இடம் பிடித்திருப்பது வங்காளம். மேற்கு வங்காளம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் சுமார் 8.1% மக்களால் பேசப்படுகிறது. உலகின் அதிக மக்களால் பேசப்படும் மொழிகளில் இதுவும் ஒன்று. ரவீந்திரநாத் தாகூர் போன்றவர்களின் படைப்புகளால் இது இலக்கிய செழுமை மிக்க மொழியாக கருதப்படுகிறது. மூன்றாம் இடம் பிடித்திருப்பது மராத்தி. மகாராஷ்டிரா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ மொழி. சுமார் 7.1% மக்களால் பேசப்படுகிறது. மும்பை மற்றும் புனே போன்ற தொழில் நகரங்களின் வளர்ச்சியால் பிற மாநிலத்தவரும் இம்மொழியை புழக்கத்தில் வைத்துள்ளனர். நான்காம் இடம் பிடித்திருப்பது தெலுங்கு. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் சுமார் 6.7% மக்களால் பேசப்படுகிறது. திராவிட மொழி குடும்பத்தில் அதிக மக்களால் பேசப்படும் மொழியாக இது சில காலம் இருந்தது. இதன் மென்மையான உச்சரிப்பு காரணமாக கிழக்கின் இத்தாலியன் என அழைக்கப்படுகிறது. ஐந்தாம் இடத்தில் தமிழ் மொழி இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 5.9% மக்களால் பேசப்படுகிறது. உலகின் மிக தொன்மையான உயிர்ப்புள்ள செம்மொழி இதுவாகும். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் இது அரசு மொழியாக இருப்பதால் உலகளாவிய ரீதியில் தமிழின் தாக்கம் அதிகம். ஆறாம் இடத்தில் இருப்பது குஜராத்தி. சுமார் 5% மக்களால் பேசப்படும் இது குஜராத் மாநிலத்தின் மொழி. உலகெங்கிலும் உள்ள குஜராத்தி வணிக சமூகத்தினர் மூலம் இம்மொழி வணிக ரீதியாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. ஏழாவது இடத்தில் உருது இருக்கிறது. சுமார் 4.2% மக்களால் பேசப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பரவலாக உள்ளது. இது இந்தி மொழியுடன் ஒத்திருந்தாலும் பாரசீக, அரபு எழுத்து வடிவம் மற்றும் கவிதை நடைக்கு மிகவும் பெயர் பெற்றது. எட்டாவது இடத்தில் கன்னடம் உள்ளது. கர்நாடகா மாநிலத்தின் மொழி. சுமார் 3.6% மக்களால் பேசப்படுகிறது. பெங்களூரு போன்ற தகவல் தொழில்நுட்ப நகரங்களில் பிற மொழி பேசுபவர்களும் கன்னடத்தை ஒரு தொடர்பு மொழியாக பயன்படுத்தி வருகின்றனர். ஒன்பதாவது இடத்தில் ஒடியா இருக்கிறது. ஒடிசா மாநிலத்தின் மொழியான இது சுமார் 3.1% மக்களால் பேசப்படுகிறது. இந்தியாவின் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளில் இதுவும் ஒன்று. 10வது இடத்தில் மலையாளம் இருக்கிறது. கேரளா மாநிலத்தின் மொழி. சுமார் 2.9% மக்களால் பேசப்படுகிறது. கேரளாவில் உள்ள 100% எழுத்தறிவு விகிதம் காரணமாக இம்மொழியில் வெளியாகும் இதழ்கள் மற்றும் ஊடகங்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவை. இந்தியாவில் ஆங்கிலத்தை முதன்மை தாய்மொழியாக கண்டவர்கள் மிக குறைவு. 0.02%க்கும் கீழ் இருப்பினும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மொழியாக ஆங்கிலத்தை பேசுபவர்கள் எண்ணிக்கையை கூட்டினால் அது 15 முதல் 20 கோடிக்கும் அதிகமாக இருக்கும். இது நிர்வாகம் மற்றும் உயர்கல்வியின் முக்கிய மொழியாக உள்ளது.